இல்லை, அவார்டுகள் எல்லாமே அரசியல் தான். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அஜித்தை வந்து விஜய் வந்து பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறாரு. அப்போ இப்போ இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க. இளையராஜாவுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அது தன் பக்கம் பயன்படுத்திக்கணும் தானே. இப்போ அஜித்துக்கு இன்னைக்கு பத்மபூஷன் கொடுத்தா மத்திய அரசாங்கம் வந்து அஜித் நெருக்கமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை காட்டி அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ எல்லாமே அவார்டுகள், விருதுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் பார்வையோடு தான் பார்க்கப்படுகிறது, அரசியல் நோக்கத்தோடு தான் கொடுக்கப்படுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை, அந்த விஷயத்தில் அஜித் சிக்குவாரா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா அஜித்துக்கு அந்த அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல ஆஃபர் வந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். அதிமுக சேர சொல்லி வந்துச்சு, பல கட்சிகள் அழைப்பு கொடுத்தாங்க, பல கட்சிகள் அவர் எம்பி ஆக்குன்னு கூட இதில் ஆஃபர்லாம் வச்சாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது ஒரு எட்டாக்கணி, அது தேவையில்லாத விஷயம், நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கியே தான் இருக்கிறது. ஆனால் இந்த அவார்டின் மூலியமாக மத்திய அரசு அஜித்தோடு நெருக்கமாக இருக்கிறது, பாஜக அரசு அஜித்தோடு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு காமிச்சு கூறக்கூடிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க.